விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பரமபத வாசல் வழியாக பெரிய பெருமாளும் தொடர்ந்து ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னாரும் எழுந்தருளினர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊர் எனும் சிறப்பு பெற்றதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள 500 ஆண்டுகள் பழமையான பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருடன் பரமபத வாசல் வழியாக வந்து அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 வைணவ தலங்களில் 63வது ஸ்தலமாக விளங்கும் மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முகப்பு மண்டபத்தில் முத்தங்கி அலங்கார திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் அருள் பாலித்த ஸ்ரீ தலசயன பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து பட்டாச்சாரியார்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி மூலவர் தரிசனம் மேற்கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு கருதி சன்னிதானத்திற்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பட்டாச்சாரியார்கள் வெளிநடப்பு செய்தனர். போலீசாருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.